இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நாட்டில் நடக்கக்கூடிய கள்ளக்காதல் சம்பந்தமான செய்திகளை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்ல வந்து நாட்டு நடப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல கள்ளக்காதல் சம்பந்தமான செய்திகள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா கள்ளக்காதலும் இந்த பிளேலிஸ்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சென்னை கோபாலபுரத்தை சேர்ந்தவர் ராணி. இவருக்கு 16 வயதில் மகள் உள்ளார். இவர் அருகில் உள்ள பள்ளியில் படித்து வருகிறார். ராணியின் ஆண் நண்பரிடம் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் விஸ்வதர்ஷினிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ராணிக்கும் விஸ்வதர்ஷினிக்கும் இடையே தகராறு இருந்து வந்தது. இதற்கிடையே ராணியை பழிவாங்க விஸ்வதர்ஷினி பல வழிகளில் முயற்சி செய்தார். ஆனால் அனைத்து முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. இதனால் ராணியின் மகள் குறித்து விஸ்வதர்ஷினி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பாலியல் ரீதியாக பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி பாலியல் ரீதியாக தன்னை பற்றி அவதூறு கருத்து பதிவு செய்த விஸ்வதர்ஷினி மீது தேசிய குழந்தைகள் ஆணையத்துக்கு புகார் அளித்தார். அந்த புகாரின்படி நடவடிக்கை எடுக்க தேசிய குழந்தைகள் ஆணையம் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் AK விஸ்வநாதனுக்கு பரிந்துரை செய்தது. அவர் விசாரணை நடத்தி மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டார். புகாரின்படி விசாரணை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திடீரென இந்த வழக்கை ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றினார். அதன்படி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது தேசிய குழந்தைகள் ஆணையத்தில் புகாரளித்த சிறுமி மற்றும் விஸ்வதர்ஷினியிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அதில் பாலியல் ரீதியாக பதிவு செய்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் ஃபேஸ்புக்கில் தவறாக பதிவு செய்த விஸ்வதர்ஷினி மீது சிறுமியை பாலியலுக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட சேனல்ல நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் வரும், இல்லைனா வராது. ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க.